செழிப்பு விழா என நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த முப்பெரும் விழாவை தலைமை வகித்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற புதுக்கோட்டை மாவட்ட ஜமாத்துல் உலமா சபையின் தலைவர் மௌலவி மீராம் கனி இம்தாதி அவர்களை இந்நிகழ்வை தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கிற உலமா சபையின் செயலாளர் மௌலவி ஜாஃபர் அலி உலவி அவர்களை இதனை முன்னிலை வகித்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற முன்னணி தலைவர்கள் முகமது யூசுப், அப்துல் கரீம், ராஜா ரெட்டி, பஷீர் அகமது, அப்துல் இசாக், தாஜ்தீன், எம்எம் யஹ்யா, அப்துல் ரஹ்மான் ஆகிய தலைவர் பெருமக்களே, இந்நிகழ்வில் பங்கேற்று இதனை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற எழுப்பூர் வட்டார சபையின் தலைவர் மௌலவி ஏ முருகன் ஜைனி அவர்களே, நம் அனைவரையும் வரவேற்று உரையாற்றி சிறப்பித்திருக்கிற மௌலவி அன்னவாசன் ஷேக் அப்துல்லா உடீரி அவர்களே, துவக்க உரை ஆற்றி சிறப்பித்திருக்கிற மௌலவி சபையின் பொருளாளர் முகமது ஹுசைன் பாசிம் மியாகி அவர்களே, மிஸ்பாகி அவர்களே, வாழ்த்துறை வழங்கி சிறப்பித்திருக்கிற உலமா சபையின் கௌரவ தலைவர் மௌலவி அப்துல் ஜபார் வாகவி அவர்களே, சிறப்புரை வழங்கி இந்நிகழ்வை சிறப்பித்திருக்கிற மாவட்ட அரசு காழி காஸ் மௌலவி சதக் அப்துல்லா உலவி அவர்களே, சிறப்புரை வழங்கி நிகழ்வுக்கு சிறப்பு சேர்த்திருக்கிற சமூக நல்லிணக்கத்தின் சாட்சியமாக அமர்ந்திருக்கிற திலகவதியார் திருவருள் ஆதீனத்தின் ஆதீன சன்னிதானம் தவ திரு தயானந்த சந்திரசேகர சுவாமிகள் அவர்களை, எனக்கு பின்னர் இங்கே உரையாற்றவிருக்கிற டிஎன்சி சபையின் துணைத் தலைவர் திருமிகு ஸ்டான்லி தேவகுமார் அவர்களை, உரையாற்றி அமர்ந்திருக்கிற தமிழ்நாடு வக்ஃப் வாரியத்தின் தலைவரும் மக்களவை உறுப்பினருமான அன்பு சகோதரர் கே நவாஸ்கனி அவர்களை, உரையாற்றி விடைபெற்று சென்றிருக்கிற மேலாள் நாடாளுமன்ற உறுப்பினர் புதுக்கோட்டை எம்எம் அப்துல்லா அவர்களை, எனக்கு பின்னர் உங்களிடையே நிறைவாக சிறப்பு பேருரை வழங்கவிருக்கிற விடுதலை சிறுத்தைகளின் கண்ணியத் தமிழர் காகிதமில்ல பெயரிலான காகிதமில்ல திரை விருதினை பெற்ற பெருமைக்குரிய தமிழ்நாடு ஜமாத்துல் உலமா சபையின் தலைவர் மௌலவி காஜா முனிமுத்தீன் பாகவி அவர்களை, நன்றியுரை ஆற்றவிருக்கிற மௌலவி ரோஸ்கான் பைஜி அவர்களை, என்னோடு வருகை தந்திருக்கிற விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர்கள் கரு வெள்ளை நெஞ்சன் அவர்களே, தமிழ்ச்செல்வன் அவர்களே, இளவதி அசோகன் அவர்களே, மாவட்ட துணை செயலாளர் திலீபன் ராஜா அவர்களே மற்றும் ஒன்றிய நகர பொறுப்பாளர்களே, திரளாக கூடியிருக்கிற இஸ்லாமிய சொந்தங்களே,
உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்வை முடித்துக் கொண்டு நானும் நவாஸ்கரி அவர்களும் கடைசி விமானத்தை பிடித்து சென்னைக்கு செல்ல வேண்டும் என்கிற ஒரு நெருக்கடியான நிலையில் நின்று கொண்டிருக்கிறோம். எனக்கு பின்னர் ஸ்டான்லி தேவகுமார் அவர்களும் நம்முடைய தமிழ்நாடு ஜமாத்துல் உலமா சபையின் தலைவரும் சிறப்பு பேருரை ஆற்ற காத்திருக்கிறார்கள். நெடுநேரம் நான் எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை. என்னை அறிமுகப்படுத்திய தம்பி இஸ்லாமிய அமைப்புகளும் விடுதலை சிறுத்தைகளும் சகோதரத்துவத்தை பேணி எவ்வாறு இயங்கிக் கொண்டிருக்கிறோம் என்பதை எடுத்துரைத்த போது நமது நம்பிக்கைக்குரியவர் திருமாவளவன் என்று பதிவு செய்தார். அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமாக என்றென்றும் திருமாவளவனும் விடுதலை சிறுத்தைகளும் பாராட்டுவோம் என்பதை உறுதிப்படுத்த விரும்புகிறேன். இந்த நிகழ்வில் நான் பங்கேற்க வேண்டும் என்று சென்னைக்கு வந்து தோழர்கள் அழைத்தார்கள் என்பதை விட அன்பு கட்டளையிட்டார்கள், கட்டாயம் வர வேண்டும் என்று. ஏற்றுக்கொண்ட பல்வேறு பணிச்சுமைகளால் சற்று தயக்கம் காட்டினேன் என்றாலும் கூட உங்கள் அன்பு கட்டளையை என்னால் மீற இயலவில்லை. அந்த வகையில் நான் பெரிதும் மகிழ்ச்சி அடைகிறேன். என் மீது நீங்கள் வைத்திருக்கிற அந்த நம்பிக்கைக்கும் அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் என் மீது நீங்கள் காட்டுகிற உரிமை சார்ந்த வெளிப்பாட்டுக்கும் நான் நன்றி கடன் பட்டவன். அந்த வகையிலே நான் இந்த வாய்ப்புக்காக முதலில் என்னுடைய நன்றியை உரித்தாக்குகிறேன். 1500வது மாபெரும் மீலாது நபி விழா 1500 ஆண்டுகளுக்கு முன்னர் இந்த மண்ணுலகில் மானுடத்தை மீட்க வந்த மீட்பராக தோன்றியவர் தான் நபிகள் நாயகம். இன்றும் மானுடத்தை வழிநடத்துகிறார். மனித குலத்தை வழிநடத்துகிறார். சமூக நல்லிணக்கத்தை போதிக்கிறார். உலக அமைதியை போதிக்கிறார். சகோதரத்துவம், சமத்துவம் ஆகியவற்றை போதித்துக் கொண்டே இருக்கிறார். அதனால்தான் நாம் எல்லோரும் ஒரே அரங்கில் சகோதரர்களாய் இணக்கமாக அமர முடிகிறது. ஒருவருக்கொருவர் வாஞ்சையோடு உறவாட முடிகிறது. வெறுப்பை உமிழும் ஒரு கோட்பாட்டை இஸ்லாம் ஒருபோதும் கொண்டிருக்கவில்லை. எந்த மதத்தையும் இன்னொரு மதம் எந்த மதமாக இருந்தாலும் அந்த மதத்தையோ அந்த மதத்தின் நம்பிக்கைகளையோ இஸ்லாம் ஒருபோதும் எதிராக பார்த்ததில்லை, வெறுப்பை உமிழ்ந்ததில்லை. யார் எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் எந்த நம்பிக்கைகளை கொண்டிருந்தாலும் அவர்களையும் சகோதரர்களாக அனைத்து உறவாட வேண்டும் என்பதையே முதன்மைப்படுத்துகிறது இஸ்லாம். இதை யாராலும் மறுக்க முடியாது.
நபிகள் நாயகம் பிறந்த காலத்தில் 1500 ஆண்டுகளுக்கு முன்னால் அவருடைய தேசத்தில் அவர் வாழ்ந்த சமூகத்தில் பிறவி பேதங்கள் இருந்தன என்பதை நாம் பார்க்கிறோம். பிறப்பின் அடிப்படையில் உயர்வு தாழ்வு என்கிற நடைமுறை, குலத்துக்கு குலம் வேறுபாடு பாகுபாடு என்கிற நடைமுறை, ஆண்டான் அடிமை என்கிற சமூக உறவுகள் அந்த காலத்தில் இருந்தன என்பதை இன்றைக்கு நாம் அறிய முடிகிறது. அந்த காலத்திலேயே இந்த பாகுபாடுகளை எதிர்த்து போர்க்குரல் எழுப்பியவர் தான் நபிகள் நாயகம். அவர் பிறந்த குறைஷி என்கிற சமூகம் பொருளாதாரத்தாலும் சமூக தகுதியாலும் மிக உயர்ந்த இடத்தில் இருந்த ஒரு சமூகம். அவர்கள் மற்றவர்களை, குறிப்பாக கருப்பினத்தவர்களை அடிமைப்படுத்தி வைத்திருந்தார்கள் என்பதை நாம் அறிகிறோம். அந்த பாகுபாட்டை அந்த கால சூழலில் கடுமையாக எதிர்த்து சமத்துவத்தை முன்னிறுத்தினார், நடைமுறைப்படுத்தினார், செயல்படுத்தி காட்டினார் என்பதையும் வரலாற்று குறிப்புகளில் அறிய முடிகிறது. கருப்பினத்தை சார்ந்த பிலால் என்பவரை தொழுகைக்கான அழைப்பை விடுக்கிற பாங்கு ஊதும் ஒருவராக நியமித்து அவர் அழைப்பு விடுப்பார், அனைவரும் தொழுகைக்கு வர வேண்டும் என்பதை நடைமுறைப்படுத்தி இன பாகுபாடோ வர்க்க பாகுபாடோ சமூகத்தில் இருக்கக்கூடாது என்பதை உணர்த்தியவர் நபிகள் நாயகம். இதை யாரும் மறுக்க முடியாது. சமத்துவம் தான் இஸ்லாத்தின் அடிப்படை கோட்பாடு என்பதற்கு இது ஒரு சான்று. இந்த காலச்சூழலில் மது பழக்கம் என்பது மனித குலத்தில் தவிர்க்க முடியாத ஒன்றாக இருந்தது. இந்த வரலாற்றை யாரும் மறுத்துவிட முடியாது, மறைத்துவிட முடியாது. உயர்ந்த குடியில் பிறந்தவர்கள், பொருளாதார வசதி படைத்தவர்கள் மதுவை உற்பத்தி செய்து பாதுகாத்து, தலைமுறை தலைமுறையாக பாதுகாத்து, பரம்பரை பரம்பரையாக அந்த பழக்கத்தை நடைமுறைப்படுத்தி வந்த ஒரு காலச்சூழல். அதுவும் மறுக்க முடியாத கசப்பான உண்மைதான். ஆனால் அதனை முற்றாக இந்த சமூகத்திலிருந்து அப்புறப்படுத்திய பெருமை, இஸ்லாத்தை பின்பற்றக்கூடியவர்கள் தொழுகைக்கு வருகிற போது போதையோடு வரக்கூடாது என்று தடுத்து, பிறகு அந்த போதை பழக்கத்தால் ஏற்படுகிற தீங்குகளை எல்லாம் எடுத்துரைத்து ஒட்டுமொத்தமாக சமூகத்திலிருந்து மது பழக்கத்தையே அப்புறப்படுத்திய ஒரு சமூக புரட்சியாளர் தான் நபிகள் நாயகம். இதை யாரும் மறுக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு மாமனிதர் சமூக நல்லிணக்கத்தை உலகளாவிய அளவிலே நிலைநாட்ட வேண்டும், உலக அமைதியை நிலைநாட்ட வேண்டும் என்று கனவு கண்டார். அதை நிலைநாட்டுவதற்கான கோட்பாடுகளை நமக்கு வழங்கினார்.
இறை தூதராக அறியப்பட்ட பின்னர் அவர் போதித்த அனைத்தும் இறைவனால் அவர் மூலம் சொல்லப்பட்டவை என்று எடுத்துரைத்து ஏழை எளிய அப்பாவி மக்கள் அனைவரையும் நல்வழிப்படுத்தினார். பாகுபாடுகளை களைந்து இஸ்லாத்தின் மூலமாக ஒரு சமத்துவ சமூகத்தை உருவாக்கினார். அவர் வெறும் ஆன்மீக குருவாக, ஒரு மடாதிபதியை போல, ஒரு அடிகளாரை போல ஆன்மீகத்தை மட்டுமே போதித்தவராக இல்லாமல் ஒரு மாபெரும் அரசியல் ஆளுமையாகவும் பரிணமித்தவர். பிற்போக்கு சக்திகளை போரிலே வென்றவர், ஆட்சி அதிகாரத்தை வென்றெடுத்தவர், நல்லாட்சி வழங்குகிற ஒரு மாபெரும் ஆளுமை மிக்கவராக, ஒரு சான்றாளராக விளங்கியவர். சமூக புரட்சிக்கான ஆளுமையாகவும் அரசியல் அதிகாரத்தை மக்கள் நலனுக்காக பயன்படுத்தக்கூடிய ஆளுமை திறன் மிக்கவராகவும் பன்முக திறன்களை கொண்டவராகவும் விளங்கினார் என்பதுதான் நபிகள் நாயகத்தின் வரலாறு. அதனால்தான் இன்றும் மனித குலத்தை வழிநடத்துகிறார். அதனால்தான் அவருடைய போதனைகளில் எந்த திரிபுவாதமும் இல்லாத வகையிலே போற்றப்படுகிறது. கௌதம புத்தர் அப்படி ஒரு மாமனிதராக தோன்றினார். அவரும் மனித குலத்தை வழிநடத்துவதற்கான கோட்பாடுகளை வழங்கினார் என்றாலும் பிற்காலத்தில் அவருடைய கருத்துக்கள் திரித்து சொல்லப்பட்டன. அவருக்கே சிலைகள் வடிக்கிற நிலை உருவானது. அவரையே கடவுளாக்கும் நிலை உருவானது. காலப்போக்கிலே திரிவுவாதம் எப்படிப்பட்ட சூழல்களை எல்லாம் ஏற்படுத்துகிறது என்பதற்கு பௌத்தம் தெரிந்து போனதும் புத்தர் கடவுளாக்கப்பட்டதும் சான்று. ஆனால் அவருக்கு பின்னால் தோன்றிய இறை தூதர் நபிகள் நாயகம் வாழ்ந்த காலத்தில் என்ன போதித்தாரோ அதில் ஒரு எழுத்தை கூட திரித்து சொல்ல முடியாது என்கிற நிலை 1500 ஆண்டுகளாக போற்றி பாதுகாக்கப்படுகிறது என்பதுதான் இஸ்லாத்தின் சிறப்பு. உருவ வழிபாடு கூடாது, கடவுள் ஒருவர்தான், இணை வைக்க கூடாது, இறைவனே மிகப்பெரியவன், மனிதன் இறைவனுக்கு கட்டுப்பட்டவன். எத்தகைய போதனைகளில் இருந்து இஸ்லாம் ஒருபோதும் நழுவியதில்லை, வழுவியதில்லை, விலகியதில்லை, திரிந்ததில்லை. அந்த திரிவுவாதம் இஸ்லாத்தில் ஈடுபடவில்லை, நிகழவே. அப்படிப்பட்ட இந்த இஸ்லாம் இந்தியாவில் எப்படி வளர்ந்தது என்று பலரும் மத்திய கிழக்கு ஆசிய நாடுகளில், மிடில் ஈஸ்ட் என்கிற பகுதிகளில் இஸ்லாம் வளர்ந்ததற்கு காரணம் தேட தேவையில்லை. ஆனால் இந்தியா போன்ற நாடுகளில் எப்படி வளர்ந்தது, பிற நாடுகளில், ஆப்பிரிக்க நாடுகளில் எப்படி வளர்ந்தது, இஸ்லாமிய அரசுகள் எப்படி தோன்றின, உலகளாவிய அளவில் இஸ்லாம் எப்படி இன்னும் கோலோச்சுகிறது, இப்படி யோசிக்கிறவர்கள், சிந்திக்கிறவர்கள், நேர்வழியில் சிந்திப்பவர்கள் இஸ்லாத்தின் சமத்துவ கோட்பாடுதான்
அதற்கு முதன்மையான காரணம் என்பதை உணர்வார்கள். ஆனால் அதை உணர மறுக்கிறவர்கள், சகோதரத்துவத்தையும் சமத்துவத்தையும் ஏற்க முடியாதவர்கள், முஸ்லிம்கள் திட்டமிட்டு மதமாற்றம் செய்கிறார்கள் என்று வதந்திகளை பரப்புகிறார்கள். இந்தியாவில் அதுதான் பிரச்சனை. பாகிஸ்தான் என்று ஒரு நாடு உருவானது என்று சொன்னால் அது இஸ்லாத்தின் வெற்றியை தவிர மதமாற்றத்தால் நிகழ்ந்த ஒன்று அல்ல. அந்த நாடு பிரிந்தாலும் கோடிக்கணக்கான இஸ்லாமியர்கள் இந்தியா எங்கள் தாய்நாடு என்று சொல்லி, இஸ்லாம் எங்கள் வழிபாடு, இந்தியா எங்கள் தாய்நாடு என்று முழங்கியவாறு இந்த மண்ணிலேயே அவர்கள் சகோதரத்துவத்தை பேணுகிறார்கள் என்று சொன்னால் அதுவும் இஸ்லாத்தின் வெற்றிதான். அதுவும் இஸ்லாம் என்ற கோட்பாட்டுக்கு கிடைத்த வெற்றி. வெறுப்பு இஸ்லாத்தில் ஒரு அடிப்படை கோட்பாடாக இருந்தால் அது சிதறி போயிருக்கும். உன்னை விட நான் பெரிய சாதி, மேலாளன், உன்னை நான் தொட முடியாது, உன்னை தொட்டால் தீட்டு, பார்த்தால் தீட்டு, நான் குளிக்க வேண்டும். இதுதான் வெறுப்பு அரசியலின் அடிப்படை. வெறுப்பு அரசியலின் வேர். அது இஸ்லாத்தில் இல்லை. ஒரு இந்துவாக இருந்தாலும் கூட அவனை பார்த்ததும் மார்போடு கட்டி தழுவுகிற உயரிய நற்பண்பை போதித்திருக்கிறது. தொடுவதோடு நின்றுவிடவில்லை, அனைத்து ஆற தழுவுகிற ஒரு உயர்ந்த பண்பை இஸ்லாம் போதித்திருக்கிறது. இது சாதாரணமான ஒன்று அல்ல. இந்த பண்பு வளர்வதற்கு எத்தனை நம்பிக்கை அந்த நபிகளின் மீது மக்களுக்கு இருந்திருக்க வேண்டும். நபிகள் நாயகத்தின் மீது அவர் போதித்த அந்த போதனைகளின்படி சாதி மத வேறுபாடு இல்லாமல், பாகுபாடு இல்லாமல் சகோதரத்துவத்தை பேர வேண்டும் என்கிற அந்த உயரிய பண்புதான் மானுடத்தின் உயரிய மாண்பாக வளர்ந்திருக்கிறது. இஸ்லாத்தின் சிறப்பு இயல்பாக வளர்ந்திருக்கிறது. ஆனால் இன்றைக்கு முஸ்லிம்கள் இங்கே வளர்வதற்கு காரணம் திட்டமிட்ட மதமாற்ற முயற்சிகள் என்று பரப்புகிறார்கள். அது உண்மை இல்லை. மீனாட்சிபுரத்தை பற்றி இங்கே தோழர்கள் சொன்னார்கள். அது குறித்து நான் ஆய்வு நடந்ததிலே டாக்டர் பட்டம் பெற்றேன் என்பதை நினைவுபடுத்தினார்கள். வெறுமன டாக்டர் பட்டம் பெறுவதற்காக நான் அந்த ஆய்வை செய்யவில்லை. அதுதான் என்னுடைய ஆசை என்றால் தமிழ் துறையிலே ஏதேனும் ஒரு இலக்கிய தலைப்பை எடுத்து ஆய்வு செய்து 3 ஆண்டுகளில் முடித்திருக்க முடியும். அண்ணாவின் பேச்சில் ஆய்வு செய்திருந்தால் உடனே பட்டம் கிடைத்திருக்கும். கலைஞரின் எழுத்தில் ஆய்வு செய்திருந்தால் உடனே பட்டம் கிடைத்திருக்கும். ஏதேனும் அப்படி ஒரு தலைப்பை எடுத்து முனைவர் பட்டம் பெறுவது கடினமான ஒன்று அல்ல, இலகுவான ஒன்றுதான். முனைவர் பட்டம் பெறுவதின் நோக்கமில்லை. இந்த சமூகத்தில் இப்படி ஒரு மாற்றம் நிகழ்ந்ததற்கு எது காரணம்? ஒரே கிராமத்தில் 100கணக்கான குடும்பங்கள் தலைமுறை தலைமுறையாய் பின்பற்றி வந்த கலாச்சாரத்தை உதறி எறிந்துவிட்டு நாங்கள் இஸ்லாமியர்களாக மாறப்போகிறோம் என்று முடிவெடுக்கிறார் என்றால் அந்த முடிவெடுக்கிற புள்ளி அவளுக்குள் என்ன மாற்றத்தை ஏற்படுத்தியது என்பதை ஆய்ந்தறிய வேண்டும். மாறிய பிறகு அவன் வாழ்நிலை என்னவாக இருக்கிறது என்பதை கண்டறிய வேண்டும் என்கிற அந்த முனைப்பில் தான் முனைவராக நான் உங்கள் முன்னால் இருக்கிறேன். இந்த முனைவர் பட்டத்தை என்னால் பெற முடியும். இன்றைக்கு அங்கே இஸ்லாமியர்களாக இந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட தோழர்கள் யாருடைய தூண்டுதலின் பேரிலும் இஸ்லாத்தை ஏற்கவில்லை. அலைமோதுகிறார்கள். அங்கே போகிறார்கள், எங்களை இஸ்லாத்தில் ஏற்றுக்கொள்ளுங்கள். இங்கே போகிறார்கள், கேரளாவுக்கு போகிறார்கள், திருநெல்வேலியிலே இருந்த ஒரு சபையை போய் பார்க்கிறார்கள். உடனே அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. பல மாதங்கள், சில வருடங்கள் என்று ஓடி கடைசியாகத்தான் திருநெல்வேலியிலே இருந்த ஒரு சபை, அதற்கு நாங்கள் ஒப்புக்கொள்கிறோம், உங்கள் பட்டியலை தாருங்கள் என்று கேட்டு அதன் பிறகு இந்த இஸ்லாம் தழுவுதல் நிகழ்ச்சி நடந்தது.
இது வரலாற்று உண்மை. அப்போது வளரும் தலைவராக இருந்த வாஜ்பாய் இங்கே ஓடோடி வந்தார். அந்த ஊரிலேயே இருந்தார். அப்படி மதம் மாறக்கூடாது என்று தடுத்தார். சாதி கொடுமைகளை தடுப்பதற்கு யாரும் அப்படி முனைப்பு காட்டவில்லை. சாதிய வன்கொடுமைகளால் பாதிக்கப்பட்ட அந்த தலித்துகளுக்கு யாரும் ஆறுதல் சொல்ல முன்வரவில்லை. குடிசைகளை கொடுக்கக்கூடாது என்று தடுக்க யாரும் இல்லை. சாதி பெயரை சொல்லி இழிவுபடுத்தக் கூடாது, அது இந்துத்துவத்தில் அப்படி ஒரு நிலை இல்லை என்று சொல்ல ஆள் இல்லை. ஆனால் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்கிற போது ஓடோடி வந்தார்கள். உங்களுக்கு என்ன வேண்டும் கேளுங்கள். சுடுகாடு வேண்டுமா? சுடுகாட்டு பாதை வேண்டுமா? புதிய வீடுகள் வேண்டுமா? தார் சாலைகள் வேண்டுமா? கழிப்பறை வசதிகள் வேண்டுமா? பொருளாதார உதவிகள் வேண்டுமா? வணிகம் செய்ய உங்களுக்கு வாய்ப்புகள் வேண்டுமா என்றெல்லாம் கேள்விகளை எழுப்பினார்கள். அப்படி உதவியும் செய்தார்கள். என்னுடைய கேள்வி என்னவென்றால், ஒரு மதத்திலிருந்து இன்னொரு மதத்திற்கு நூற்றுக்கணக்கானவர்கள் ஒரே நேரத்தில் மாற முடிவு செய்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கான காரணங்களை ஆய வேண்டாமா? அந்த காரணங்களை களைய வேண்டாமா? அப்படி ஒரு இழிவான நிலை நம் மதத்தில் இனி இருக்கக்கூடாது, அதை சீர்திருத்த வேண்டும் என்று முயற்சிக்க வேண்டாமா? அவனுக்கு இந்த நீயும் இந்த அவனை ஏன் கோயிலுக்குள்ளே நுழைய விடாமல் தடுக்கிறாய்? நான் இவனை கோயிலுக்குள் அழைத்து போகிறேன் என்று அழைத்து போவதற்கு எத்தனை பேர் முன்வந்தார்கள்? பொது பாதையிலே சாலையிலே பணத்தை தூக்கி செல்ல தடுப்பவன் யார்? அவனும் இன்று நீயும் இன்று அவனை ஏன் தடுக்கிறாய்? அந்த பிணத்தை நானே தோழி தூக்கி செல்கிறேன் என்று எத்தனை பேர் அந்த இடத்தில் இருந்து நின்றார்கள்? இன்றைக்கும் காவல்துறை அதிகாரிகள் பாடையை சுமந்து செல்கிற நிலையை நாம் பார்க்கிறோம் பல கிராமங்களில். இந்தியா முழுவதும் இது தொடர்கிறது. இஸ்லாம் ஒருபோதும் இத்தகைய பாகுபாடுகளை அங்கீகரித்ததில்லை. அதை பார்த்தாவது நாமும் அதை போலவே பாகுபாடு இல்லாத ஒரு சமூகமாக இதை கட்டமைக்க வேண்டும் என்ற எண்ணம் முகிழ்க்க வேண்டாமா? இதுதான் என்னுடைய பணிவான கேள்வி, வேண்டுகோள். இந்து மதத்திற்கு நாம் எதிரானவர்கள் இல்லை, இந்து சமூகத்திற்கு நாம் எதிரானவர்கள் இல்லை. இந்த வெறுப்பு அரசியலை பேசுகிற கட்சிகளை விமர்சிக்கிறோம், அமைப்புகளை விமர்சிக்கிறோம். ரெண்டுக்கு வேறுபாடு இருக்கிறது. அந்த கட்சியை அல்லது அமைப்புகளை சங்கங்களை விமர்சிக்கிற போது ஒட்டுமொத்தமாக இந்துக்களுக்கே நாம் எதிராக இருக்கிறோம் என்பதை போன்ற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துகிறார்கள். உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி குடியரசுத் தலைவருக்கு அடுத்து, இந்திய பிரதமருக்கு அடுத்து அமரக்கூடிய மிக உயர்ந்த பீடம் இந்திய உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி பொறுப்பு. அந்த பொறுப்பிலே இருக்கிற உயரிய பீடத்திலே அமர்ந்திருக்கிற B.R. கவாய் ஒரு தலித் சமூகத்தை சார்ந்தவர் என்பதனாலேயே உச்ச நீதிமன்றத்திற்குள்ளேயே ஒருவன் தன் காலில் அணிந்திருந்த ஷூவை கழற்றி எறிகிறான். அவர் இருக்கையை நோக்கி அவரை தொடக்கூடிய அளவுக்கு போய் விடுகிறது. யார் இங்கே பதறி போனார்கள்? குடியரசுத் தலைவர் ஏதாவது அதை பற்றி வாய் திறந்திருப்பாரா? கபில் சிபல் கண்டித்த பிறகுதானே பிரதமர் கண்டித்து ஒரு ட்வீட் போடுகிறார். அமித்ஷா வருத்தப்பட்டிருப்பாரா? இந்திய தலைமை நீதிபதியை இப்படி அவமதித்திருக்க கூடாது என்று கண்டன குரல். இந்த தேசம் எங்கே போய் கொண்டிருக்கிறது? அதை கண்டித்து நான் ஒரு ஆர்ப்பாட்டம் செய்து ஆர்ப்பாட்டத்தை முடித்துக் கொண்டு நான் திரும்புகிற போது ஒருவன் வந்து வழிமறிக்கிறான், வம்பு இழுக்கிறான். அதை கண்டிக்கிற திராணி யாருக்கும் இல்லை. திருமாவளவன் கூட இருந்தவர்கள் அவனை அடித்து விட்டார்கள் என்று கதறுகிறார்கள், பதறுகிறார்கள், துடிக்கிறார்கள். திருமாவளவன் ஒரு ரவுடி, திருமாவளவன் கூட இருப்பவர்கள் ரவுடி என்கிறார்கள்.
ஒரு தலைவரின் காரை வழிமறித்தது தவறு என்று சொல்லுகிற துணிச்சல் யாருக்கும் இல்லையே, ஒரு தலைமைக்கும் இல்லையே. இது எவ்வளவு பெரிய கோழைத்தனம் இது. இந்திய தலைமை நீதிபதியின் மேல் காலணி வீசிய போது கண்டிக்காதவர்கள், வழிமறித்து வம்பிழுத்தவன் மீது உடனிருந்த தோழர்கள் எவ்வளவோ கெஞ்சி கேட்டு ஒதுக்காமல் இருந்ததனால் வண்டியை தள்ளிவிட்டார்கள், அடித்தார்கள் என்பதற்காக தொடர்ந்து இன்றைய நாள் வரையில் எவ்வளவு கடுமையான விமர்சனங்கள். வேறு எந்த தலைவரின் காரில் முன்னாலும் இப்படி போய் வழிமறித்து வம்பிழுக்க முடியுமா? கார் கண்ணாடியை இறக்கி என்று சொல்ல முடியுமா? யோசித்து பாருங்கள். நான் இஸ்லாமியர்களோடு நெருக்கமாக இருக்கிறேன், கிறிஸ்தவர்களோடு இணக்கமாக இருக்கிறேன், சிறுபான்மை மக்களுக்காக ஓங்கி குரல் கொடுக்கிறேன் என்பதை பொறுத்துக் கொள்ள முடியாத சாதி மத வெறியர்கள் என்னை குறிவைத்திருக்கிறார்கள். நான் அதை ஒரு பொருட்டாக எடுத்துக் கொள்ளவில்லை. காவல்துறை அதிகாரிகளிடம் சொன்னேன், ஏதோ அந்த தம்பி தெரியாமல் செஞ்சுட்டார், கேஸ் போட வேண்டாம், விடுங்க, இதைத்தான் சொன்னேன். ஆனால் என் மீது ஏறிந்த வன்மம், காழ்ப்பு, ஒன்று நான் சார்ந்த சமூக அடையாளம், இன்னொன்று நான் புரட்சியாளர் அம்பேத்கர், தந்தை பெரியார், மாமனிதர் காரல் மார்க்ஸ் போன்ற மாமனிதர்களின் கொள்கைகளின் வழி சிறுபான்மை மக்களின் உரிமைகளுக்காக ஓங்கி உரத்து குரல் எழுப்புகிறேன். இதை பொறுத்துக் கொள்ள முடியாதவர்கள் என்னை குறிவைக்கிறார்கள். எதுவும் நடக்கட்டும். ஆனால் இப்படிப்பட்ட அரசியலை முன்னெடுப்பவர்களால் திருமாவளவனுக்கு மட்டும் சேதத்தை ஏற்படுத்த மாட்டார்கள், இந்த தேசத்திற்கே சேதம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். சமூக நல்லிணக்கத்திற்கே சேதம் விளைவிப்பவர்கள், சகோதரத்துவத்தை பாழ்படுத்தக்கூடியவர்கள். என்றைக்காவது இஸ்லாமியர்கள் இந்துக்களை பகையாக பார்த்திருக்கிறார்களா? பாபர் மசூதி இடிக்கப்பட்ட போது, வட இந்திய மாநிலங்கள் எல்லாம் கொந்தளித்த போது, வன்முறை வெறியாட்டம் தலைவிரித்தாடிய போது, ரத்த களரி ஏற்பட்ட போதும் தமிழ்நாடு அமைதியாக இருந்தது. இஸ்லாமியர்களோ இந்துக்களோ ஒருவரும் மோதிக்கொண்டது. நவாஸ் கனி அவர்கள் சொன்னதை போல கண்ணிய தமிழர் காகிதம் இல்லத்தவர்கள் வளர்த்து வைத்திருக்கிற சமூக நல்லிணக்கம் தான் அதற்கு காரணம். பெரியார் போன்ற மாமனிதர்கள் இந்த மண்ணிலே வளர்த்து வைத்திருக்கிற அந்த பண்பாடு தான் காரணம். இதை யாராவது மறுக்க முடியுமா? மதத்தின் அடிப்படையில், சாதியின் அடிப்படையில் நாம் ஒருவருக்கு ஒருவர் பகை கொள்ளக்கூடாது என்கிற வகையிலே அரசியலை அவர்கள் முன்னெடுத்து சென்றார்கள். இன்றைக்கு தமிழ்நாட்டை குறிவைத்து விட்டார்கள். தமிழ்நாட்டுக்குள்ளே சாதி பகையையும் மதப்பகையையும் தீமூட்டி வளர்க்கிறார்கள். யாகம் வளர்ப்பது போல் வளர்க்கிறார்கள், நெய்யூற்றி வளர்ப்பது போல் வளர்க்கிறார்கள். தோழர்களே, அது தவிர்க்கப்பட வேண்டும், தடுக்கப்பட வேண்டும். அதற்கு மேலாண் விழாக்கள் கட்டாயம் பயன்படும் என்று நான் நம்புகிறேன். சகோதரத்துவத்தை உயர்த்தி பிடிக்கிற இந்த விழாக்கள், சகோதரத்துவத்தை வலியுறுத்துகிற இந்த விழாக்கள், சகோதரத்துவமே நமது முதன்மையான நிலைப்பாடு, கோட்பாடு என்று உரத்து சொல்லுகிற இந்த விழாக்கள் இன்னும் இன்னும் தொடர்ந்து நாடெங்கிலும் நடைபெற வேண்டும் என்பதை சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.